அபார கருணா சிந்தும் ஞானதம் சாந்தரூபினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரணமாமி முதான்வகம் அத்வைதாசவ நண்பர்கள் அனைவருக்கும் என் நமஸ்காரங்கள். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு அற்புதமான பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் செக்ஷனில் எழுதுங்க. நம்முடைய அத்வைதா 786 ஒரு கிராம்பு பரிகாரம் அப்லோடு பண்ணியிருக்கிறேன். தேவைப்படுபவர்கள், இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடியவர்கள் பார்த்து பயன்பெறுங்க. இந்த ஒரு பரிகாரத்திற்கு தேவையானது சில்லறை காசுகள். இந்த சில்லறை காசுகளினுடைய எண்ணிக்கை ரொம்பவே அவசியம். அதனால் ஒரு நோட்டை எடுத்து நீங்கள் எழுதி கூட வச்சுக்கலாம், அல்லது நீங்கள் செய்யும்போது வீடியோவை மறுபடியும் பார்த்து செய்யலாம். ஏன்னா இந்த எண்ணிக்கை அப்படின்றது ரொம்ப 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 அவசியமானது. எதற்கு பயன்படும் அப்படின்னா, நாம் மனசில் ஏதோ ஒரு காரியத்தை நினச்சிருப்போம். இப்போ வீடு வாங்கி அதில் குடி போகணும், ஒரு நிலம் வாங்கணும், நகை வாங்கணும், இல்லைன்னா இந்த காலத்துக்குள்ளாக நகைக்கடன் முழுவதையும் அடைத்திடணும், அல்லது தனிநபர்கிட்ட நம்ம வட்டிக்கு கடன் வாங்கியிருப்போம், இதை இந்த காலத்துக்குள்ளாக அடைச்சிடணும். இப்படி நம் மனசில் இருக்கின்ற பலவிதமான கோரிக்கைகள் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு கோரிக்கையை முன்வைத்து இதை நீங்கள் செய்யணும். அந்த கோரிக்கை அப்படின்றது, நீங்கள் இந்த காலம் வரை அப்படின்னு ஒரு காலகட்டம் வச்சுருப்பீங்க. இந்த பரிகாரம் செய்யும்போது அந்த காலத்திற்கு முன்பாகவே அது உங்களுக்கு நடக்கும். இதுக்குத்தான் இந்த பரிகாரம் அப்படின்னு கிடையாது. மனசில் நினைக்கின்ற தர்மபத்தமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் இந்த பரிகாரம் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். ஆனால் மனிதர்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய ஆசைகள் இருக்கும், நிறைய கோரிக்கைகள் இருக்கும். எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கணும், அதுவும் ஒரு கோரிக்கை தான். அது தீரணும் அப்படின்னாலும் இதை செய்யலாம். கடன் அடையணும் அப்படின்னாலும் இதை செய்யலாம். நகை கடன் அடையணும் அப்படின்னாலும் செய்யலாம். நகைகள் என்னிடத்துல இல்லை, நான் நிறைய நகை வாங்கணும் அப்படின்னு ஒரு ஆசையில் இருக்கிறேன் அப்படின்னாலும் இது நமக்கு உதவியாக இருக்கும். இப்படி தர்மமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும், பேராசை இல்லாமல் தர்மமான கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேறுவதற்கு இந்த பரிகாரம் நல்ல ஒரு அற்புதமாக வேலை செஞ்சு உங்களுக்கு ரிசல்ட் சீக்கிரமாக கொடுக்கும். என்ன செய்யணும் அப்படின்றத பார்க்கலாம். இதற்கு தேவையானது 30 1 ரூபாய் காயின்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 30 1 ரூபாய் காயின்ஸ், அதாவது 1 ரூபாய் காயின்ஸ் இருக்கு இல்லையா, அது 30 இருக்கணும். சின்னதாக இருக்கலாம் அல்லது பெருசாக இருக்கலாம். ஆனால் 1 ரூபாய் காயின்ஸ் 30 இருக்கணும். அதே மாதிரி 2 ரூபாய் காயின்ஸ் 20 இருக்கணும். அடுத்து 5 ரூபாய் காயின் 10 இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 அணா, அதாவது இது பழைய காசு 25 பைசா, அது 1 இருக்கணும். இது நீங்கள் தேடி கண்டுபிடிங்க. ஏன்னா பழைய காலத்தில் இந்த 25 பைசா அப்படின்றது இருந்தது. இது எல்லார்கிட்டையும் இருக்குமா அப்படின்றது தெரியல. ஒரு வேளை இல்லை அப்படின்னா இதை நீங்கள் விட்டுடுங்க. ஆனால் இதையும் சேர்த்து செய்யும்போது தான் பலன் கிடைக்கும். 25 பைசாய் இது ஒன்றே ஒன்று. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். 30 ரூபாய் 1 ரூபாய் காயின்ஸ், அதாவது 1 ரூபாய் காயின்ஸ் 30 எடுத்துக்கோங்க. 2 ரூபாய் காயின்ஸ் 20 எடுத்துக்கோங்க. 5 ரூபாய் காயின்ஸ் 10 எடுத்துக்கோங்க. ஒரு 4 அணா, அதாவது 25 பைசாய் 1 எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு துளசி மாலை கடையில் கூட கிடைக்கும். ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஒரு 50 ரூபாய் கொடுத்தீங்கன்னா துளசி மாலை கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் நாம் சேகரிச்சாச்சு. ஒரு சுப முகூர்த்தத்தில் துளசி செடிக்கிட்ட, கருந்துளசியாக இருக்கலாம் அல்லது லக்ஷ்மி துளசியாக இருக்கலாம், எந்த துளசியாக இருந்தாலும் அங்கே கொஞ்சம் மண் எடுத்து இந்த காசுகள் எல்லாத்தையும் அங்கே நம்ம புதைத்து வைக்க வேண்டும். அவ்வளவுதான். அதற்கு மேலே இந்த துளசி மணி மாலையை வச்சிடணும். ஒரு தட்டில் கூட வைக்கலாம். இதை சுப முகூர்த்த தினத்தில் செஞ்சுட்டு தூபம் துளசி செடிக்கும் இந்த துளசி மாலைக்கும் காட்டணும். தீபத்தை காட்டணும். தண்ணீர் ஊற்றணும். 11 முறை பிரதட்சணம் செய்யணும். செடியை செய்ய முடியல அப்படின்னா அதை மத்தியில் எடுத்து வச்சு செய்கிற மாதிரி வாட்டம் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆத்ம பிரதட்சணம் செஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி தினம்தோறும் செய்து கொண்டே வர வேண்டும். தினம்தோறும் தண்ணி ஊற்றணும். இப்போ தண்ணி ஊற்றும் போது துளசி மாலையை நாம்
அந்த துளசி செடி கீழே வச்சோம்னா அது மண்ணாயிடும். அதனால் ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. அந்த தட்டை அப்படியே எடுத்துடுங்க, தண்ணி ஊற்றுங்க, மறுபடியும் அந்த தட்டோட துளசி மாலையை அங்கே வச்சுடுங்க. அதற்கு தூபம், அதாவது ஊதுவத்தி ஒரு 2 காட்டுங்க. தீபத்தை துளசி செடிக்கு ஏற்றி வைங்க. 11 முறை பிரதட்சணம் செய்யுங்க. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை நாள் செய்யணும் அப்படின்னா உங்கள் கோரிக்கைகள் நிறைவேறும் வரை. ஆனால் அந்த கோரிக்கைகள் இப்படி செய்யும்போது சீக்கிரமாக நிறைவேறும். இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்து கொண்டே வரும்போது கண்டிப்பாக அந்த கோரிக்கைகள் நிறைவேறும். இப்போ ஒரு வீட்டு லோன் எடுத்திருக்கிறீங்க, அது ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே ஃபினிஷ் பண்ணணும்னு ஒரு ஏம் வச்சு நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா இந்த பரிகாரம் செய்து கொண்டே நீங்கள் அதற்கு வேலை செய்யும்போது 6 மாதம் அப்படின்றது 3 மாதத்துக்குள்ளாகவே உங்களுக்கு அது நல்ல சக்ஸஸை கொடுக்கும். அதனால் இந்த வீடியோவில் நான் சொல்லப்பட்ட கருத்துகள் எல்லாத்தையுமே நீங்கள் 1க்கு 2 முறை நல்லா கேட்டுட்டு நீங்கள் இதை செய்யுங்க. எந்த கோரிக்கையாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த கோரிக்கை தான் அந்த கோரிக்கை தான் அப்படின்னு கிடையாது. அதற்கு தான் நான் முன்னமே சொன்ன தர்மபத்தமான கோரிக்கைகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கோரிக்கைகள், அதாவது உங்களுடைய பையனுக்கு திருமணத்தை நடத்தணும், பொண்ணுக்கு திருமணத்தை நடத்தணும் அப்படின்னாலும் இது செய்யலாம். இப்போ உங்கள் கோரிக்கை நிறைவேறிடுச்சு. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இந்த துளசி மாலையை ஐயர்கிட்ட அவர் போட்டுக்கொள்வதற்கோ ஜபம் செய்வதற்கோ அவருக்கு நீங்கள் வச்சு கொடுத்துடுங்க. தாம்பூலத்தில் வச்சு கொடுத்துடுங்க. தட்சணை கொஞ்சம் வச்சு ஒரு 10 ரூபாயோ ஒரு 100 ரூபாயோ அது உங்களுடைய விருப்பம். அடுத்து இந்த காசுகளெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் மண்ணில் இருந்து எடுத்துடுங்க. எடுத்துட்டு அப்போ இந்த நாளனா இப்போ வாங்க மாட்டாங்களே, என்ன செய்வது அப்படின்னா இதை துளசி செடிக்கிட்டேயே விட்டுடுங்க. அப்படி இல்லைனா எடுத்து பீரோவில் காசு வைக்கிற இடத்துல வச்சுடுங்க. ஒருவேளை உங்களுக்கு 25 காசு கிடைக்கல அப்படின்னா அதை ஸ்கிப் பண்ணிவிடுங்க. ஆனால் கிடைச்சி நீங்கள் செய்யும்போது நல்ல பலன்கள் ட்ரை பண்ணுங்க இருக்கும். இப்போ இந்த காசுகள் எல்லாம் எடுத்துட்டு அதை கடைக்கு கொண்டு போயிட்டு வெண்மையான நிறத்தில் இருக்கின்ற ஸ்வீட் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு 9 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் குழந்தைகளுக்கு மட்டும் நீங்கள் இதை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும். இந்த ஸ்வீட்டை அது உங்கள் குழந்தையாக கூட இருக்கலாம். ஆனால் ஒருத்தர் இருக்கிற ஒரு 4-5 பெண் பிள்ளைகளுக்கு உங்களுடைய குழந்தையும் சேர்த்து, உங்களுக்கு பெண் குழந்தை இல்லை இந்த சின்ன வயசில் அப்படின்னா பரவாயில்ல, இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா 9 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடிய பசங்களுக்கு சாப்பாடு வைங்க அப்படின்னா எங்கள் பொண்ணே இருக்கிறா நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அந்த மாதிரி செய்யக்கூடாது. ஆனால் இங்கே ஸ்வீட் நாம் வாங்கி டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் அப்படின்றதுனால நம்ம குழந்தைக்கும் கொடுக்கலாம். ஆனால் 9 வயது அல்லது அதற்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்கு மட்டும்தான் அந்த ஸ்வீட்டை நாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். ஒரு 3 பேருக்கும் 4 பேருக்கும் செய்யலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்முடைய கோரிக்கைகள் வெகு வெகு சீக்கிரத்திலேயே நிறைவேறும். நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. மற்றும் ஒரு அற்புதமான பதிவில் மறுபடியும் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். மகா பெரியவா சரணம்.